ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் துணிங்க பார்த்துட்டு TechyJock தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் Realme 8i வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதோடைய அன்பாக்சிங் குயிக் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கூட வச்சுக்கோங்களா. ஏன்டா 9i லான்ச் ஆயிடுச்சு, ஏன்டா 8i வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, Realme பொறுத்த வரைக்கும் 6 லான்ச் ஆனதுலேருந்தே 6 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 பரவாயில்லப்பா அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா 7 வந்துட்ட பிறகு 7 சீரிஸ் வந்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியோட 6 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ 9i லான்ச் ஆகிட்ட பிறகு 8i பரவாயில்லப்பா அப்படின்றது தோணுச்சு. அதனால தான் நாங்கள் 8i வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோ G96 பவர் பண்ணி வருது. இதில் இருக்கிறதும் அதில் இருக்கிறதும் வெறும் ப்ராசர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அது தென் டிஸ்பிளேயில் வந்து ஒரு 120 Hz 8iயில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 190 Hz இருக்குது. மிச்சப்படி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து போயிருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் தென் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஆஃபர்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா 11,000 வந்து வருது. 11,500 வந்து பார்த்திங்கன்னா 464 வேரியன்ட் வருது. நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 128 GB வேரியன்ட் வந்து வாங்கியிருந்தோம். இப்போதைக்கு வந்து பாக்ஸை வந்து பிரிப்போம். நார்மலாக ரெகுலரான புக்லெட்ஸு ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 50 MB அப்படின்றத வந்து பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளேஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் தான் வந்து வாங்கியிருந்தோம். இப்போதைக்கு வந்து கவரை வந்து பிரிப்போம். கவரை பிரிச்சுட்டு பாக்ஸ் உள்ள வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இல்லைங்க, முதல்ல பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கேமராவை வந்து கிட்டே எடுத்துகிட்டு வருவோம். கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி வந்து இங்கே ஒரு சீல் கொடுத்துருக்காங்களா, இந்த சீலையும் கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் எடுப்போமா. பாக்ஸை திறந்தா உள்ள அவங்களுடைய நார்மல் புக்லெட்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, வெல்கம் டு அந்த அவங்களுடைய நார்மலாக கொடுக்குற வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம இதை வந்து வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலிலாம் வச்சுட்டு இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மெயினாக கேஸ் கொடுத்துருக்காங்களான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் வந்து கேஸ் கொடுக்கல, இதுலேயே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க தான் தெரியுது. ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சின்னதாக ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கேஸை நம்பிலாம் சத்தியமாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் வேறு கேஸ் வாங்கி ஆகணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோனுக்கு வந்து வருவோம். ஒரு சில புக்லெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சார்ஜரை வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி சார்ஜரோட தான் வருது. நம்ம வந்து இப்போ ஃபோனை ஓர வச்சுட்டு வேறு என்னென்ன பாக்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. இதே 9iக்கு வந்து போட்டிங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்துடுறாங்க. அதுவும் டைப் சி தான், இதுவும் டைப் சி தான். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ செட்டப் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, வெறும் சிங்கிள் செட்டப் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ என்னடா அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு தோணுச்சு. அதுக்கடுத்து தான் பார்த்தோம், அது வந்து 14,500 13,500 இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணும்போது அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூப்பன் போட்டு ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. இன்னும் ஒரு 1,500 2,000 கிட்ட கம்மியாகுதுன்ற பட்சத்தில் நாங்கள் இந்த ஃபோனே வாங்கிட்டோம். ஏன் ரீசெண்டாக கூட நம்ம ரியல்மி 8க்கு வந்து போட்டிருந்தோம், செம ஆஃபராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ பலன்னு இருக்கும்போதே நினைப்பீங்க இது கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேக்கில் இருக்க டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த 4 கேமரா வந்து பம்ப் ஆகிருக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரேவும் அதுக்கப்புறம் வந்து வால்யூம் பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு அதுலேயே தான் பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி, அப்புறமா ஸ்பீக்கர்கள் இல்லை, ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் செம்ம ஸ்லிப்பரியாக ஃபீல் ஆச்சுங்க. உண்மையிலே ஃபோன் வந்து செம்ம ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. மேலே வந்து டாப்பில் வந்து ஒரே ஒரு இது செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஃபோனை வந்து க்ளோசர் லுக்கில் வேறு என்னென்னலாம் பாக்ஸில் கொடுத்தாங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. இது இல்லாமல் ஒரு சில புக்லெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர், அடாப்டர், கேபிள், அதுக்கடுத்து ஃபோனு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபியூ கேஸோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து இனிஷியலாக கையில் இது பண்ணும்போது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட் ஹெவி ஃபீல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 194 கிராம்ஸில் வந்து இருக்குது. அந்த திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷ் ஒரு மாதிரி கிரேடியன்ட் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கலரில் வந்து முடிச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது கலர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து இந்த சைட்லேருந்து வருவோம். இதுலேருந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி அந்த கலரே வந்து ஒரு மாதிரி தெரியுதா, ஒரு மாதிரி கிரே கலர் அப்படின்ற மாதிரி தெரியுது. பேக்கில் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன்று தான் சென்சாராக இருக்கும். மிச்சம் ரெண்டுமே வந்து சும்மா பேருக்கு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு 2 MB 2 MBன்னு கொடுத்துருக்காங்க. 50 MB தான் பிரைமரி ஷூட்டர். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஃபோட்டோ வந்து டீசெண்டாக இருக்குது. இதே இதுதான் வந்து 9iலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஓவராலாக இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11,500 இது ஒரு நல்ல ஃபோனாக எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தது வந்து எதுலன்னு கேட்டிங்கன்னா Realme GT மாஸ்டர் எடிஷன் மூலமாக தான் எடுத்தது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து ஸ்னேகம் டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் நந்து. இது